Hello, my dear lovely friends. This is the first video of English Mystery YouTube channel. ஸோ பேரிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கிலீஷ் சொன்னாலே மிஸ்ட்ரி தான். பட் நாங்கள் அதை சரியாக லேர்ன் பண்ணணும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இங்கிலீஷ் மிஸ்ட்ரி யூடியூப் சேனலை குறித்து சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏ டு இசட் பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜை நாங்கள் தமிழில் தான் இந்த யூடியூப் சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் கதைக்க இயலாது, அப்படியே கதைச்சாலும் ஃப்ளூவெண்ட்டாக இருக்காது, திடீர்னு கதைக்குள்ள ஸ்ட்ரக் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயாவது நினச்சி பார்த்துருக்குறீங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு ரீசன் என்னதுன்னு சொல்லி? ஸோ இப்படி ரீசன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒருத்தருக்கு கதைக்கு இயல்றதும் கதைக்கு இயலாமல் போகிறதும் அவங்க லேர்ன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கிராமர் அண்ட் vocabularyக்கு மட்டும் லிமிட் பண்ணி லேர்ன் பண்ணுறது அண்ட் டீச் பண்ணுறதுனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்பீக் பண்ண ஹார்டாக இருக்குது. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகாமல் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இந்த இங்கிலீஷில் இன்க்ளூட் ஆகி இருக்குது. ஸோ இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ், ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்ஸ், கிராமர், vocabulary, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற ஒரு லாங்குவேஜில் வந்து எங்களுக்கு கிராமர் அண்ட் vocabularyக்கு மட்டும் லிமிட் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜை படிக்க லேர்ன் பண்ண டீச் பண்ண இயலாது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஏ டு இசட் பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரை கிறிஸ்டல் கிளியராக பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ண யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் இந்த ஸ்கில்ஸ் டெவலத்தை இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ஸ். இப்போ நாங்கள் பார்ப்போம் இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லி. இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் நாவல்ஸ் அண்ட் ஸ்டோரி புக்ஸ் இது மாதிரி ரீட் பண்ணுறது மூலயமா உங்களோட இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட மவுத் வந்து இங்கிலீஷுக்கு பழகும். ஸோ பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு எந்த நாளும் ரெகுலராக ஒரு பேஜாவது இங்கிலீஷை ரீட் பண்ணுறது மூலயமா இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா லிசனிங் ஸ்கில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அதுக்கு அடுத்தது. ஒரு ஆள் கதைக்கிறது என்னதுன்னு கேட்டுட்டு கதைக்கிறது, அவங்க அவங்க கதைக்கிறது என்னதுன்னு விளங்குறது. ஸோ இந்த மாதிரி விளங்குனாதான் எங்களுக்கு ஸ்பீக் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ அதுதான் இங்கிலீஷ் லிசனிங் ஸ்கில். லிசனிங் ஸ்கில்ஸ் இம்பார்ட்டண்டான விஷயம். மத்தாக்க என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுதான் எங்களால் ரிப்ளை கொடுக்க இயலும். ஸோ இதுக்கு வந்து அவங்க கதைக்கிறது என்னது, அதுக்கு லிசனிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும். லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் நியூஸ் இல்லாட்டி ரேடியோஸ் இந்த மாதிரி கேட்கறது மூலயமா இங்கிலீஷ் லிசனிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டயரி எழுதுறது மூலியமா ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். பெட் போகிறதுக்கு முன்னுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் லைஃப்பில் என்ன பண்ணதுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷனோட டயரி எழுதுறது. இது மூலியமா இங்கிலீஷ் vocabulary அது மட்டும் இல்லை, ஸ்பெல்லிங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் டயரி எழுதுறது மூலியம். நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில். திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் ஸ்கில். ஸோ இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபாரினரை போல நீங்கள் கதைக்க விரும்புனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் திங்காக கதைக்க வேண்டிய இங்கிலீஷ் புரோக்கன் இங்கிலீஷ் தான். ஸோ இந்த புரோக்கன் இங்கிலீஷ்னா என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? புரோக்கன் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஐ கேன் சமைக்க, எனக்கு சமைக்க இயலும். இதை எப்படி நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ கேன் குக், ஐ கேன் குக். ஸோ இந்த சமைக்க என்ற வேர்ட் வந்து குக்னு சொல்ல தெரியாதவங்களுக்கு வந்து தெரிஞ்ச தமிழ் வேர்டை போட்டு கதைக்கிறது. ஐ கேன் சமைக்க, ஐ கேன் பாட. ஸோ இந்த மாதிரி தெரியாத இங்கிலீஷ் வேர்டுக்கு பதிலாக தெரிஞ்ச தமிழ் வேர்டை போட்டு கதைக்கிறது தான் மை டிஃபரன்ஸ் புரோக்கன் இங்கிலீஷ். ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை நீங்கள் வந்து நினைக்கலாம் கிராமர், நான் இன்னைக்கு கொஞ்சம் கிராமர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறேன், இல்லாட்டி இன்னைக்கு கொஞ்சம் vocabulary இம்ப்ரூவ் பண்ணிட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறேன் சொல்லி. பட் இப்படி தேவையில்லை, இம்ப்ரூவ் பண்ணணும். பட் அதுக்கு முதல்ல நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கதைக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால்
உங்களோட வீட்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் இல்லாட்டி கசின் ஒரு உங்களோட ஃப்ரெண்ட் யார் சரி கொஞ்சமாவது இங்கிலீஷ் தெரிஞ்சாக்கள் இருந்து அவங்களோட சில டிபேட் மூலியமா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் விவாதங்கள் மூலியமா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளா நான் சொல்றேன், நீங்க கேட் அவங்க டாக் இந்த மாதிரி சிம்பிள் ஹெட்லைன்ஸ்ல நீங்க சொல்றீங்க கேட் தான் நல்லன்னு சொல்லி, பட் அவங்க சொல்றாங்க டாக் தான் நல்லன்னு சொல்லி. இந்த மாதிரி சிம்பிள் ஹெட்லைன்ஸ்ல இருந்து அதுக்கு பிறகு சொசைட்டியை பத்தி அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி பெரிய ஹெட்லைன்ஸுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த யூடியூப் சேனல்ல வந்து இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ், ப்ரொனன்சியேஷன் ஸ்கில்ஸ், கிராமர், vocabulary இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுற மாதிரி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. See you next time in another video. Bye bye.